திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி அருகே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டால் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிறுமலை அடிவாரப் பகுதியில் கோணப்பட்டி என்ற கிராமத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களை கிராம பெரியவர்கள் ஒன்று கூடி ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அவ்வாறு ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் கோவில் திருவிழா, திருமணம், இறப்பு உள்ளிட்ட நிகழ்வுகளில் கலந்து கொள்ள தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் இளைஞர்கள் சிலர் வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் சென்றுவிட்ட நிலையில் மீதமுள்ளவர்களும் அவரை சார்ந்தவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ 7 வருஷம் ஆகுதுங்க சார். 7 வருஷமாக ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க. நாங்கள் நல்லது கெட்டது கலந்துக்கிட்டதில்லை. இது ஒரு 17 பேர் இது மட்டும் மேரேஜ் பண்ணியிருக்கோம். அந்த 17 பேரும் ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க இப்போ வரைக்கும். நாங்கள் அதர் காஸ்ட்டில் கல்யாணம் பண்ணியிருக்கனால எங்ககிட்ட ஊரில் வரி வாங்க மாட்டுறாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்குறாங்க. என்னுடைய பையன் பேர் வினோத் பாண்டியன். அவர் கலப்பு திருமணம் பண்ணியிருக்காரு. அதனால் ஊரில் முதல்ல அந்த பையன்கிட்ட மட்டும் வரி வாங்காமல் இருந்தாங்க. இப்போ அந்த பையனுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால இப்போ எங்ககிட்டையும் வாங்குறாங்க. என் மகனுக்கு கல்யாணம் வச்சுருந்தேன். அப்போ ஊர்லேருந்து கூடத்தை போட்டு அவங்களுக்குலாம் நீ பத்திரிக்கை கொடுக்கக்கூடாது, அப்படி மீறி கொடுத்தா நாங்கள் ஊருக்கார யாரும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம கல்யாணத்துக்கும் யாரும் வரல, கடைக்கும் இப்போ யாரும் வர்றதில்லை. இதுகுறித்து திண்டுக்கல் ஆட்சியரிடமும் அதிகாரிகளிடமும் பலமுறை புகார் கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று இளைஞர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக இளைஞர்கள் சிலர் நீதிமன்றத்தையும் நாடியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.